முதல்ல அவர் வந்து அவருக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின்கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலுங்க. தமிழகத்தில் காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரா இல்லையா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையில் புகார் கொடுக்க காவல்துறைக்கு போவதற்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கையில் நேற்று அஜித்குமார் என்ற சகோதரரை காவல்துறையில் காவல்துறையினுடைய அவருடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுது அவரை தாக்கி அவர் கடுமையாக தன்னுடைய மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதே போல் 2 நாட்களுக்கு முன்னால் நம்மளுடைய திருத்தணிக்கு பக்கத்தில் கனகம்மா சத்திரம் என்ற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கர்ப்பிணி பெண் புகார் கொடுக்க சென்ற பெண்ணை அங்கு தாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா காவல்துறையினுடைய மொத்த செயல்பாடும் சைபராக இருப்பதை காட்டுகிறது. முதலமைச்சர் செயல்படாத முதலமைச்சராக இருப்பதை காட்டுகிறது. காவல்துறையை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் கெட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறது. கொலை கொள்ளை ஒரு பக்கம், செயின் பறிப்பு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதே போல் கஞ்சா, போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம், போதைப் பொருள் இன்றைக்கு குறையூடி போயிருக்கிறது. இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார். கடந்த 4 வருஷம் தமிழ்நாட்டை சீரழித்து இருக்கிறார். திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். கடந்த 4 வருஷத்தில் பார்க்குறப்ப 20க்கும் மேற்பட்ட கஸ்டடியில் நடந்திருக்கிறத வந்து மதுரை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை நான் சொன்ன கடந்த 4 வருஷமாக இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். முற்றிலுமாக தோல்வியுற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. முதலமைச்சர் காவல்துறையை தன்னோட கையில் வைத்திருக்கிற அமைச்சர் இது தோல்விக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேணும். அவர் வந்து வேலையே செய்யலை. அவர் வந்து உத்தரவுகள் கொடுக்கறத அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை. அவர் வந்து ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு காட்டுகிறது. ஆனால் மரியாதைக்குரிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு நல்ல வேர்ல்டு கிளாஸ் ஸ்டூடியோ ஒன்று ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் திறந்திருக்கிறார். அந்த ஸ்டூடியோ உலகத்தரம் வாய்ந்த ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவில் அனைத்து வசதிகளும் இருக்கிறது. ஒரு டெக்னீஷியன் அவர் வந்து இசையை எந்த அளவுக்கு ரசிக்கிறார் என்பது அந்த ஸ்டூடியோவில் இருக்கிறது. ஒரு ஐஎன்பி மினிஸ்டர் என்ற அந்த ஐஎன்பி மினிஸ்டர் என்ற அந்த இதில் அவருடைய ஸ்டூடியோவை விசிட் பண்ணாங்க. அதே போல தற்போது இந்த தமிழகத்தில் வந்து பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்குது. ஆனால் மத்திய அரசு அமைச்சர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மாநிலத்தில் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி எல்லா காரணம்னா ஆட்சி கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இந்த கருத்து வந்து தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறார். ஏதாவதுன்னா கூட எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி அதை எங்களுக்கு சொல்லுவாங்க. விஜய் வந்து பாஜக வந்து கொள்கை எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது வரையே கூட அவர் வந்து நம்மளோட கூட்டணி வரக்கூடிய வேலையில பாஜகவினர் பேசிட்டு இன்னைக்கு கூட ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வரணும் சொல்லிட்டு. இது குறித்து நம்மளுடைய கட்சியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எங்களுடைய தேசிய தலைமை சரியான நேரத்தில் யாராரோட கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணியை உருவாக்குவதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை உருவாக்குவார்கள். கருத்துடையவர்கள் வந்து ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதிமுகவுடைய கருத்தாகவும் இருக்குது. அப்போ திமுகவை யாரெல்லாம் வீட்டுக்கு அனுப்புற கொள்கையுடையவங்க ஒன்றா சேரணும் தமிழ் சேவகம்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நாங்களும் அதானே சொல்லிட்டு இருக்கோம். அதுதானே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக தானே எங்கள் தேசிய தலைமை ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கோள். உங்கள் பக்கம் வந்து அண்ணா அது வந்து எல்லாமே கூட்டல் பெருக்கல் கணக்கு தானே. அதெல்லாம் கூட்டணி நேரத்தில் யாருடைய பலம் யார் என்ன எல்லாமே 1-1-2 அல்லது எல்லா கட்சிகளும் இணைகிறது தானே. ஏன்னா திமுக என்ற அரக்கனை தோற்கடிக்க வேண்டும். திமுக என்ற அந்த ஊழல் பெருச்சாலியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு திமுகவினுடைய லாக்அப் டெத்துகள்
இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு அனைத்து ஒத்த கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய. திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்ன எங்களுடைய நோக்கம் வந்து முதல்வர் பதவியில் பிரதமர் பதவி, அதுதான் அதிகாரமிக்க பதவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் வந்து அவருக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின்கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலுங்க. அவர் வந்து சும்மா வெட்டியாக பேசுகிறதார ஒழிய அவர் தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் டெய்லியும் இங்கே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வேங்கை வாயில் விஷயத்தில் அவர் இன்னைக்கு வரலும் மௌனமாகவே இருக்கிறார். தலித் மக்களினுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியானது திருப்பி அனுப்பப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து. இதையெல்லாம் கேள்வி கேட்க அறிவாலயத்தில் போய் கேள்வி கேட்க வேண்டியவர் அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காம கூட்டணிக்காக தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.